There is a lot of chatter and tussle over seat sharing between the DMK and the Congress. Congress MP Karthi Chidambaram has now come out and said that there should be a rotational coordinators in India alliance to improve chances of success, and even proposed a rotational chief minister formula. In fact, he further dug in his heels, saying that it would be a politically mature move. இன்னைக்கு நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்க சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சப்புறம் 22ஆம் தேதி ஒரு கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கமிட்டியும் பேசி எத்தனை தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவார்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எவ்வளோ போட்டியிடுவோன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிற்குன்றதை அடையாளம் காணுவோம். அதுக்கப்புறம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம், கூட்டணியின் சார்பாக பிரச்சாரம் செய்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வரும். இதுதான் சீக்வன்ஸு. அந்த முடிவுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ நடக்க போகிற சீக்வன்ஸ். கட்சியில் நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லுவாங்க. அதுவே கட்சியோடைய அஃபிஷியல் பொசிஷன் ஆகாது. மற்ற அரசியல் கட்சியின் சார்பாக கன்வீனரை போடுறதுல ஒரு ஒரு உண்மை இருக்கிறது. அதை போட்டிருக்கலாம், போட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே போன தடவை நிதிஷ்குமார் ஒரு தடவை இந்த கூட்டணிக்குள் வரும்போது அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் மமதா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க உத்தவ் தாக்கரேயை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம், முதலமைச்சர்களாக இருந்த மற்றவர்களை போட்டிருக்கலாம். ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்லையும் போட்டிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு முதலமைச்சர் போடலாம். அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூரான கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கன்வீனர் ஆஃப் தி அலையன்ஸ் பிரதான அரசியல் கட்சியை தவிர இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஒரு மாநில அரசியல் கட்சியை சார்ந்தவர் இருந்தால் அதில் சரி, முன்னாடி நீங்கள் உதாரணங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்க சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சப்புறம் 22ஆம் தேதி ஒரு கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கமிட்டியும் பேசி எத்தனை தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவார்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எவ்வளோ போட்டியிடுவோன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிற்குன்றதை அடையாளம் காணுவோம். அதுக்கப்புறம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம், கூட்டணியின் சார்பாக பிரச்சாரம் செய்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வரும். இதுதான் சீக்வன்ஸு. அந்த முடிவுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம். CNN News 18's Purnima Murali now joins us more on this. Purnima, we've seen DMK and Congress talks, alliance talks going on for a long time. We've seen several leaders coming out and talking about how the Congress perhaps should break away from this alliance. And now you have Karthi Chidambaram, who's now proposing a new formula. Absolutely. Various statements coming in from Congress as far as the alliance with DMK goes, especially in terms of power sharing. The Congress senior leaders have said that the High Command will take a call and hold coalition discussion. But DMK, Congress are old allies and the alliance will continue. This amid speculation that perhaps the Congress may also look at the possibility of joining hands with the TVK. However, Karthi Chidambaram now has lashed out at Vijay, said that it's only a certain section that will vote for him. Of course, he's got a huge fan following, but that does not mean that he is going to be he is going to play a crucial role in the 2026 elections. Interesting developments ahead, especially next week when the DMK will officially begin seat sharing discussions with its alliance partners, including the Congress.